வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். நான் செய்த பெரிய தவறு அன்புமணியை படிக்க வைத்து கட்சியின் தலைவராக நியமித்ததுதான். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆவேச பேச்சு. பாமகவைச் சேர்ந்த 99% பேர் அன்புமணி பக்கம் உள்ளனர். மேட்டூர் பாமக எம்எல்ஏ சதாசிவம் பேட்டி. மழை வெள்ள நிவாரணப் பணிக்காக இலங்கையில் அவசர நிலை அறிவிப்பு. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை அனுப்பியது இந்தியா. சென்னியார் புயல் தாக்கியதில் இந்தோனேசியா, தாய்லாந்தில் இதுவரை 557 பேர் உயிரிழப்பு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் மீது டெல்லி காவல்துறை புதிய எஃப்ஐஆர் பதிவு. சத்தீஸ்கரில் டிஜிபி ஐஜிக்கள் மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. எங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இல்லை. சித்தராமையா, டி.கே. சிவகுமார் கூட்டாக பேட்டி. எஸ்ஐஆர் பணியை முறையாக நடத்தாத மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. ஜூனியர் உலகக்கோப்பை ஓமருடன் மோதியதில் இந்திய அணி 17-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி. காசாவில் இடிந்த கட்டிடங்களில் 10,000க்கும் மேற்பட்ட உடல்கள் சிக்கியிருக்கின்றன. காசாவின் குடிமை பணியாளர்கள் பேட்டி. ரயில்களில் 2ஆம் வகுப்பு பெட்டிகளில் பயணிப்பவர்கள் தலையணை, போர்வை பெற்றுக்கொள்ளும் வசதி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 10 ரயில்களில் தெற்கு ரயில்வே அறிமுகம். திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் கடமை என்பது செங்கோட்டையன், விஜய், டிடிவி தினகரன், ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு இருக்கிறது. தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.